அப்பா சித்தமா வந்திருப்பாரு. வந்திருப்பாருல, கண்டிப்பா வந்திருப்பாரு. ஆனா அவர் செருப்பதே இல்லையே. ஒருவேளை நமக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக கார்ல இருக்காரா என்னமோ. இருக்கலாம். நமக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக அவர் பண்ணிருப்பாரு. நல்லா சொன்னல, நீங்க வந்து கூப்பிட்டாதான் நான் வருவேன்ட்டு. அவர் யோசிச்சிருப்பாரு. ராத்திரி பூரா இருந்து கிளம்பிடுவோன்னு கிளம்பி இருப்பாரு. சே, காலையில வந்திருந்தா ஜோடியா பொண்ணு சொன்ன மாதிரி ஒரே ஒரு ரவுண்ட் வந்திருக்கலாம். சரி, இப்ப என்ன ரொம்ப போச்சு, சாயந்தரத்துக்குள்ளதான் காலா கட்டும். அவரை கூட்டிட்டு கப்பு சமைச்சு வச்சிடலாம். அம்மா சொன்னா கேட்காம இருப்பாரா? சாப்பாடை எனக்கு ஊட்டினதுக்கு சாப்பிட்டாரு. அப்படி இருக்கும்போது நம்ம சொன்னா கேட்காம இருப்பாரா? நமக்குள்ள 1000 சண்டை இருந்தாலும் விக்ரம், ஆனா அவங்கள பார்க்காம என்னால இருக்க முடியல. என்ன பார்க்காம உங்களால இருக்க முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். ஐயோ, பேசி பேசி நேரமா போயிட போகுது. போய் பார்க்கலாம் விக்ரம. விக்ரம், 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 என்ன பண்ணிட்டு இருக்காரு? விக்ரம், விக்ரம், அட போது விக்ரம், உங்க சர்ப்ரைஸ் எல்லாம் உள்ளதான் நீங்க இருக்கீங்கன்னு தெரியும். காற்று ஒழிஞ்சுதானே இருக்கீங்க, வெளியே வாங்க. எனக்கு தெரியும் எப்படி நீங்க வராம இருப்பீங்க. அத்தை மாமா கூட கண்டிப்பா நீங்க வந்திருப்பீங்க. என்ன சத்தமே கொடுக்க மாட்டேக்காரு? ஒருவேளை காருக்குள்ள இல்லையோ? திருவிழா பக்கத்தும் போயிருப்பாரு. நம்ம தேடி கூட திருவிழா கூட்டத்துக்குள்ள போயிருக்கலாம்ல. அத்தை மாமாட்ட கேட்டு பாக்கலாம். அப்படின்ட்டு நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கலாம். போன் தான் இருக்குல்ல, போன் பண்ணி எங்கிட்ட நிக்கிறேன் என்னன்னு போய் கூட சேர்ந்துக்கலாம். இந்த விக்ரம் ஏன்னா நம்ம இந்த பாடம் படுத்துறாரோ தெரியல. அதுக்கு என்ன, நம்மளும் அவரை சும்மாவை விட்டோம். நம்ம அந்த பாடு படுத்திருக்கோம், என்னென்ன பேசியிருக்கோம். அதுக்கு அவர் இப்படி கூட பண்ணாட்டா அவரெல்லாம் மனுஷனே இல்ல, தியாகிதான். விக்ரம், என்ன மன்னிச்சிருங்க விக்ரம். உங்களை பத்தி தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம என்னெல்லாமோ நான் பேசிட்டேன். தப்புதான். என்ன செய்ய, என் சூழ்நிலை எந்த பொண்ணுனாலும் இப்படித்தானே இருப்பான். சரி, உன்ன மாதிரி இல்ல, நான் இப்போ ரொம்பவே மாறிட்டேன். உங்களுக்கு பிடிச்ச பூமாரியா மாறிட்டேன். நீங்க எல்லாமே என்னால இருக்க முடியாது விக்ரம். பிளீஸ் புரிஞ்சுக்கோங்க. எங்க இருக்கீங்க? எனக்கு போனால போடுங்க. சரி, வீட்டுல போய் பாப்போம். போனார வீட்டுக்குள்ள வச்சிட்டோம். இல்லாட்டி இங்க இருந்தே போனை போட்டு எங்கிட்ட நிக்கையே என்னன்னு கேட்டுட்டு இப்படியே போய் அவளை கூட்டுட்டு கப்பல்ஸா வீட்டுக்குள்ள போயிருக்கலாம். எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. சரி, இப்ப என்ன வம்பா போச்சு? அத்தா மாமாட்ட கேட்டுக்கிட்டு போன் எடுத்துட்டு வெளியே போயிருவோம். அவர் என்ன நமக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறது, நம்ம அவருக்கு கொடுப்போம். இந்த பொண்ணு பார்த்து மூக்கு மேல வேலை வைக்கணும். சார், மாப்பிள்ளையும் கூட்டிட்டு வந்துருக்கீங்க சார். திருவிழா, அதுவும் கல்யாணம் ஆனா திருவிழா நல்லா இருக்கும். பூமாரியோட காலையில இருந்து எதிர்பார்த்துட்டே இருந்தால எல்லாரும் சேர்ந்து வந்துருக்கோம் சார். 2 மணி நேரம் இருந்துட்டு போயிருக்கலாமே. அது ஏன் முருகா கேக்குற? இவ்வளவு நாள் ஆன்லைன் கோர்ஸ்ல சேராதவன் பூமாரி சொன்னாங்கிறதுக்காக ஆன்லைன் கோர்ஸ்ல இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கான். அவனுக்கு நேரத்தை பாரு, இன்னையில இருந்தா கிளாஸே ஓப்பன் ஆகும். சரி, அவ சொல்லிட்டாலப்பா கிளாஸ் ஜாயின் பண்ண நல்லா இருக்காது, நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்ட்டான். வேற நான் என்ன செய்ய? பொண்டாட்டி சொல்லு, யாரும் மறுத்தா நடக்கதே வேற. நம்ம இப்பதான் புரிஞ்சுக்கிட்டோம். என் பையன் நல்ல திறமசாலி, ஆரம்பத்திலே புரிஞ்சுக்கிட்டான். பொண்டாட்டி பேச்ச கேட்டான்னு வீட்டுல சாப்பாடே. என்ன, நம்ம தங்கச்சிக்கு இங்கிலீஷே ஒழுங்கா வாசிக்க தெரியாது. அப்படி இருக்கப்ப ஏதோ கிளாஸ்ல ஜாயின் பண்ண சொன்னாளா? அவளுக்கு எப்படி தெரியும்? காலேஜ் எல்லாம் போனால, அதனால கொஞ்சம் முன்னேறி இருப்பாளா இருக்கும். பரவாயில்ல, நம்ம தங்கச்சி பேச்ச கேட்கறதுக்கு ஒரு அடிமை சிக்கி இருக்காருன்னு நினைக்கும் போது சந்தோஷமா தான் இருக்கு. சரி, நான் உட்காருப்பா. எவ்வளவு நேரமா நின்றுட்டே இருக்கேன், பரவாயில்ல உட்காரு. இல்ல மாமா, பரவாயில்ல. மாமா, சாப்பாடு இன்னைக்கு நம்ம ஊர் ஃபுல்லாவே வெஜிடேரியன் தான் கிடைக்கும். நான்வெஜ் வேணா பக்கத்து ஹோட்டல் தான் போகணும். நீங்க நான்வெஜ்னா ரொம்ப சாப்பிடுவீங்கன்னு பூமாரி சொல்லியிருக்கா. இப்ப என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துருந்தேன். ஐயோ, எதுவுமே வேண்டாம் தம்பி. வீட்டுல எல்லாமே நான் சமைச்சிட்டேன். மத்தியானத்துக்கு 12 மணிக்குள்ள சமையல் முடிச்சிருவானா. இவரு 12 மணிக்கு தான் போன் பண்ணாரு. இங்க வர்ற ஐடியாவே இல்ல. நேற்று கேட்டப்ப கூட பாப்போம்னு சொல்லிட்டு போனாரு. அங்க போய் என்ன நினைச்சாரோ தெரியல. கிளம்புவோம் கிளம்பு நிக்காரு.
நான் என்னங்க திடீர்னு இப்படி சொல்றீங்களா சொல்லிட்டு அப்ப சரி சாப்பாடு பண்ணிட்டோம்னு வம்பாக்க முடியுமா சொல்லி எல்லாமே பேக்ல எடுத்து வச்சுட்டேன். நாங்க வர வெளில ஒரு தயிர் பாக்கெட் மட்டும் வாங்கி இந்த அங்க சாப்பிட்டுட்டு இப்ப தான்ப்பா வர்றோம். கார் ஃபாஸ்டா எடுத்தா தானே வர முடியும். அதனால பசி ஒண்ணும் இல்ல, எதுவும் வேணாம். அது இல்லாம திருவிழா வேற, என்ன வேண்டி இருக்கு நான்வெஜ் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நாங்க இப்ப கிளம்ப வேண்டியதான். என்னத்த எப்பம் பாரு வந்தோம் கிளம்பணும்ட்டு காலைல வெண்ணி தண்ணி ஊத்திட்டு நிக்கீங்க. வந்தீங்களா 2 நாள் நிப்பீங்களா ஊர்லாம் சுத்தி பார்த்துட்டு போலான்னா திருவிழா வேற இடிங்கத்த போகலாம். மாப்பிள்ளை வேணா நாங்க போய் கூட்டிட்டு வரோம் கார்ல. இல்லப்பா, எங்களுக்கு இருக்கணும் ஆசைதான், என்ன பண்ண அவருக்கு ஒர்க் இருக்குது. இதே பூமாரி ரொம்ப கண்டிஷனோட மாமா நீங்க வந்துதான் ஆகணும்னு சொன்னனாலதான் என் மருமக கூப்பிட்டுருக்கா போயே ஆகணும்னு சொல்லி தான் வந்தாரு. நான் சொன்னா கூட கேட்க மாட்டாருப்பா. இப்பெல்லாம் மருமக எது சொன்னாலும் கேட்பாரு. மருமக மாமா நீங்க ஸ்வீட் எடுக்கக்கூடாது அது எடுக்கக்கூடாது மாத்திரை போட்டுதான் ஆகணும்னு கொண்டு கொடுத்தா உடனே சாப்பிடுவாரு. மருமக பேச்சுக்கு மறுப்பே இல்ல. அதே நான் சொன்னேன் காதலே ஏறாது. பத்தியா முருகா என்னெல்லாம் சொல்றான்னு. 2 நாள் இருந்துட்டு போவீங்களா? எப்ப பாரு வந்துட்டு உடனே கிளம்புதிய. மாப்பிள்ளையும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அன்னைக்கு ஃபங்க்ஷன் எல்லாம் பார்த்தது. இப்படி வந்தா தானே நான் பார்க்க முடியும். அடிக்கடி நமக்கு அங்க வர்றதுக்கு உடம்பு சௌரியப்பட மாட்டுக்குல்ல. மாப்பிள்ளைய ஒரு நாள் வர சொல்லுங்க. கண்டிப்பா வரோமா. ஒரு 3 days இங்க வந்து தங்கணும்னு எங்களுக்கு ஆசைதான். அவருக்கு அவரோட ஓன் பிசினஸா இருந்தாலும் அதுல நம்ம இருக்கிற மாதிரி மத்தவங்க பாத்துக்கிட மாட்டாங்க. அவ்வளவு சின்சியரா விக்ரமும் இன்னும் அவர் கூட போகல. போய் எடுத்து பழகி எடுத்து இருந்தா அவனுக்கு பிசினஸ் பத்தி ஓரளவு ஐடியா தெரியும். அதுக்கப்புறம் நாங்க 2 தானே ஆச்சியும் ஐயரும் எங்கனாலும் போகலாம் எங்கனாலும் வரலாம். அப்பமே இருந்தாலும் கூப்பிட்டு இருக்கேன் என்ன ராமேஸ்வரத்துக்கு ஒருக்கா கூட்டிட்டு போங்கன்னு. இன்னும் அவருக்கு டைம் இல்ல. என்னைக்கு விக்ரம் சார்ஜ் இருக்கானோ அன்னைக்குதான் எனக்கு ஒரு இடம் போகலாம். கவலைப்படாதீங்க, கண்டிப்பா வர்றேன். ஒரு நாள் விக்ரமே வர சொல்றேன். அத்தை மாமா வாங்க. எப்போ இல்லைய மருமலை வந்து 1/2 மணி நேரம் தான் ஆகுது. நீ சொன்னேங்கிறதுக்காக போட்ட வேலையும் அப்படியே போட்டுட்டு கிளம்பி வந்துட்டோம். இப்ப எப்படி சந்தோஷம் தானே உனக்கு? இங்க வந்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன காலையில வந்திருந்தீங்கன்னா திருவிழா முழுக்க பாத்துருக்கலாம். காலையில நல்லா இருக்கும், சாயந்தரத்துக்கு அப்புறம் நல்லாதான் மாமா இருக்கும். நான் காலையில போனது இப்பதான் வந்தேன். நானும் சின்ன அண்ணியும் போனோம். பூமாரி பொன்னி எங்க? அண்ணே, பொன்னி கூட படிச்சவ முன்னாளா அவள்கிட்ட பேசிட்டு இருக்கா. இப்ப வருவாங்க. அடியே என்னடி நீ மாப்பிள்ள தம்பி வர இருந்தவர என்னமோ படி வைன்ட்டு அவரை இழுத்து விட்டுருக்க. வந்திருப்பாருல்ல, அவருக்கு நம்ம ஊருனா எப்படி பிடிக்கும். என்கிட்ட எனக்கு எம்பிட்டு நேரமா வந்து பேசிட்டு இருந்தாரு. என் பாட்டியம்மா உங்க ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவ்வளவு எதுனாலும் சொல்லுங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துருவேன்னாரே. சும்மா இருந்தவர எதுக்கு அடப்படியுது அப்படின்னு. அவரே யாருமே படிச்சவர் தானடியே. பாரு ஒன்னாத்தான் அவர் வரல இன்னைக்கு. என்ன விக்ரம் வரலையா? அவர் வந்திருப்பாருன்னு நினைச்சேன். வரலையா? விக்ரம் நான் இப்ப வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படிதானே? பாருங்க நீங்களா வந்து கூப்பிடுற நான் வரவே மாட்டேன். பாருங்க உங்களுக்கு அம்புட்டுனா எனக்கு இருக்கத்தானே செய்யும். உங்களுக்கு படிச்சு படிச்சு சொல்லிட்டு வந்தேன். காலையில நீங்க இருப்பீங்கன்னு சொல்லி கிறுக்கு கணக்கா சுத்தி சுத்தி பார்த்துட்டு வந்தேன் தெரியுமா? ஏன் விக்ரம் வரல? இப்படித்தானே நீங்க என் மேல வச்சிருந்த பாசம்? என்னடி குமாரி பேர் இந்த மாதிரி இருக்கிற? என்ன உடம்பு முடியலடி? இல்ல பத்தா, காலையில இந்த பட்டு சாரி கட்டினாதா ஒரு மாதிரியா கசகசன்ட்டு வருது. நான் போய் மாத்திட்டு வர்றேன். பாத்தியாளா இந்த காலத்து பிள்ளையால காலையில இருந்து சாயந்தரம் தான் கட்டியிருப்பா, கசகசன்ட்டு வருதான். நம்ம எல்லாம் இதான் கட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு நமக்கு கசகசன் வந்துருச்சு. காலத்து பிள்ளையே இப்படி எல்லாம் இருக்குதுங்க. ஒண்ணுட்டா சுடிதார் இடியான்ட்டு மாட்டிட்டு திரிதுவ. அதெல்லாம் உடம்புக்கு என்ன ஆரோக்கியமா? உடவை தான் என்னைக்கும் ஆரோக்கியமான உடை. இவங்கெல்லாம் இப்போ வந்தாங்க. நம்ம பூமாரிட்ட ஒரு பேச்சுக்கு தானே சொன்னோம். நம்ம பேச்சுக்கு சொன்னா கூட பழிச்சிருதுப்பா. சரி சரி அவள்கிட்ட என்னதுன்னு கேட்போம். வாங்க பெரியப்பா, வாங்க பெரியம்மா. தம்பி நல்லா இருக்காங்களா? எப்போ வந்தீங்க? என்னங்க கோயில்ல பிரசாதம் கொடுத்தாங்களா? கூட்டமா இருந்துச்சு, அதான் வாங்கிட்டு வர டைம் ஆயிடுச்சு. என்னங்க சாப்பிடுங்க. எல்லாரும் நல்லா இருக்கமா, நீ நல்லா இருக்கியா? தம்பி எல்லாம் வரல, அவர் கொஞ்சம் பிஸி. நாங்க தான் வந்தோம். என்னம்மா திருவிழா எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பாதி திருவிழா முடிஞ்சு போல இருக்குதே. ஆமாமா, பாதி திருவிழா முடிஞ்சது. நீங்க காலையிலே வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சரி சாயந்தரத்துக்கு அப்புறம் நல்லாதான் இருக்கும் திருவிழா. வாங்க ஊரெல்லாம் உங்களை கூட்டிட்டு போய் சுத்தி காமிக்கிறேன். இல்லம்மா இன்னும் ஒரு நாள் வர்றோம். இன்னைக்கு சுத்தி பார்க்க டைம்லாம் இல்ல, அவர் கொஞ்சம் ஒர்க் இருக்கு. சரி கோயில் திருவிழால எட்டி பார்த்துட்டு போலான்னு வந்தோம். ஏய் கழுத, எப்ப போன எப்ப வந்திருக்க? காலையில 9:30 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்புனவ மணி எத்தனை அடி ஆகுது? 4 மணி ஆகுது.
உன்னை விட்டா இந்த ஊர் உலகத்தையும் சுத்திட்டு வருவ போல இருக்குதே. நீ போனதான் சரி, அந்த பிள்ளைய எதுக்கு நீ கூட்டிட்டு போன? அவ மாமனார் மாமியார் என்ன நினைப்பாங்க? ஆமா நினைக்காக சும்மா ஊரை சுத்திட்டு வருது. கோயில் திருவிழா வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியுமா? என் நேரம் வீட்டுக்குள்ளேயே தானே இருக்குது. நீயும் வர மாட்டுக்க. வாத்தான் சுத்தி பார்த்துட்டு வரலான்ட்டா வர மாட்டுக்க. நம்ம ஊரை சுத்தி பார்க்க என்ன இருக்குன்ட்டு அதான் கம்பெனிக்கு பூ மாதிரி இருந்தா கூட்டிட்டு போனேன். எங்க கோயில்ல மத்தியானம் சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிட்டோம். அப்பதே வந்திருப்போம். சக்கரை பொங்கல் கொடுத்தாங்களா? இம்பட்டு நேரம் நின்றுட்டு சக்கரை பொங்கல் வாங்காம வந்தா நல்லா இருக்குமா சொல்லுங்க? அதான் எனக்கும் பூமாரிக்கும் வாங்கிட்டு வந்தேன். ஒண்ணு நான் சாப்பிட்டேன். சரி இன்னொன்னு கொண்டுட்டு வருமான்னு வந்தேன். சரியான திண்ணி பண்றண்டி நீ. கோயிலுன்ட்டு ஏன்னா வருஷம் வருஷம் பாக்குறது இல்ல திருவிழா. புதுசா பாக்குறது மாதிரி போறா. போனமா வந்தமான்னு இருக்கணும். சின்ன பிள்ளையாடி நீ இன்னும். காலை எத்தனை மணிக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வந்திருக்க நீ? அண்ணியும் உன்ன மாதிரி தானே வீட்டுக்குள்ளேயே தானே இருக்காக. உன்னை விட்டு அந்த ஊரே வித்துட்டு வந்துருவ கொஞ்சம் விட்டா. நீங்க ஒண்ணும் உங்க அண்ணியை லேசுப்பட்டவங்க நினைக்காதீங்க. அவங்க வயிற்றுல குட்டி பாப்பா இருக்கிறதுனாலதான் அவங்களும் வீடடங்கி இருக்காங்க. குட்டி பாப்பா மட்டும் வயிற்றுல இல்ல எனக்கு மிச்சமா இருக்காங்க. தெரியாம பேசாதீங்க தான். அதான் அடுத்த வருஷம் என் வயிற்றுலயும் குட்டி பாப்பா வந்துட்டுன்னு வைங்களேன், நானும் வெளியே போக முடியாது. இத மாதிரி வீடடங்கிதான் இருக்கணும். கண்ணி, ஆனா நீ பெரிய ஆளு தாண்டி. எம்பிட்டு கோவப்பட்டாலும் கொஞ்ச நேரத்துல அந்த கோபத்தை மறைய வச்சுக்கிறத பத்தியா? சரியான ஆளுதா நீ. போ போ, வர்றேன். அடேங்கப்பா, குட்டி பாப்பான்னு சொன்னால என்ன சிரிப்பு! சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். விக்ரம், இங்க பாருங்க. நீங்க வராம நான் இந்த வீட்டுக்கு கண்டிப்பா வரமாட்டேன். பாருங்க, ஏதோ கோவத்துல சொல்லல நினைக்காதீங்க. நீங்க வந்து என்ன கூப்பிட்டாதான் இந்த வீட்டு வாசப்படி நான் மிதிப்பேன். இல்ல எம்பிட்டு நாள் ஆனாலும் நான் அங்கேயே தான் இருப்பேன். பாருங்க. விக்ரம், இது வக்கீல் ஆபீஸா? இங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்தீங்க? பயமா இருக்கு விக்ரம். போயிருவோம். வேணாம் விக்ரம், வாங்க. எனக்கு இவரை பார்த்தாலே பயமா இருக்கு. ஒருவேளை பூமாரிய நம்மளாம் புரிஞ்சுக்கலையா? அவ முன்ன மாதிரி இல்லையே. நம்மகிட்ட பழகுற விதம், பேசுற விதம். அன்னைக்கு கோயிலுக்கு வரும்போது கூட ஏதோ சொல்லணும்னு நினைச்சால. அவ ஏதோ சொல்ல வந்தத நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா? பாவம் இல்ல பூமாரி. விக்ரம், நீ பண்றது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. ஒரு பொண்ணு அவ விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணது முதல் தப்பு. ரெண்டாவது தப்பு, அந்த பொண்ணு கேட்டேன்னு அவளை லாயர் ஆபீஸ் கூட்டிட்டு போனில்ல, அது ரெண்டாவது தப்பு. இப்ப மூணாவது ஒரு தப்பு பண்ணணும்னு நினைச்சிருக்கிய. அவங்க வீட்டுல எல்லாம் முடிஞ்சுட்டா சாமி, வீட்டுக்கு போன்னு நினைச்சிட்டு இருக்க பத்தியா? இது மூணாவது தப்பு. தப்பு மேல இப்படி தப்பு பண்ணிட்டே போயிட்டு இருக்கிய. இதோட ஃபைனல் முடிவுதான் என்ன? நான் தப்பு பண்றேனா? நான் எங்க தப்பு பண்றேன்? அவன் நல்லா இருக்கும்னு தானே நினைக்கிறேன். அது இல்லாம டைவர்ஸ் நானும் அவனு கொடுக்கேன்னு அவள்கிட்ட சொல்லலையே. அவளா கேட்டது, அதுவும் கல்யாணத்துக்கு ஃபர்ஸ்ட் டே கேட்டு, நான் உங்க வீட்டுல ஒரு மாசம் தான் இருப்பேன், அப்பதான் வருவேன்னு சொன்னனாலனால நானே சம்மதிச்சேன். நானும் அவனும் அந்த பொண்ணுக்கு டைவர்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படலையே. கல்யாணம் நான் பண்ணது தப்புதான். விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏதோ விருப்புலையோ வேண்டாம் விருப்புலையோ கல்யாணம் நடந்துட்டு. ஆனா டைவர்ஸ் நான் கொடுக்க நினைக்கவே இல்லை. அவளா ஆசைப்பட்டு கேட்டா. அதையாவது நான் நிறைவேற்ற வேண்டாம்? விக்ரம், அவ கேட்டதுன்னு தப்பா தெரியலையே. திடீர்னு இப்படி ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தா சம்மதிச்சு வா நான் வர்றேன் அப்படின்னு வருவாங்களா? நல்ல பொண்ணுங்க யாரும் அப்படி வரமாட்டாங்கடா. உன் விருப்பத்துக்கு நீ தாலி கட்டுவ, நீ கூப்பிட்டு அந்த பொண்ணு வர்றமா? அன்னைக்கு இந்த சூழ்நிலை அப்படி. அவளுக்கு கோபம் ஆத்திரம், உன் மேல உள்ள முழு முழு கோபம் தான் காரணம். அதனாலதான் அவ டைவர்ஸ் கேட்டது. இல்லாட்டா உனக்கு கேட்டுக்கவே மாட்டா. சரி, அவ இங்க வந்த 15 நாளா நீ லெஸ் பண்ணிடு. இந்த 15 நாள் அவ உன் மேல கோபத்தோட நடந்துக்கிட்டா. அதுக்கப்புறம் நடந்தது நீ யோசிச்சு பாரு விக்ரம். உனக்கு சாப்பாடு ஊட்டினதுல இருந்து, உனக்கு கோயில்ல உன்கிட்ட பேசினதுல இருந்து, வக்கீல் ஆபீஸ்ல வச்சு கூட அவ எப்படி நடந்துக்கிட்டா எல்லாமே யோசிச்சு பாருடா. உனக்கு புரியல? இது கூட உனக்கு யோசிச்சு பாக்குறது இல்ல? நீ எல்லாம் மனுஷ ஜென்மமே இல்லடா. கண்டிப்பா நான் சொல்றேன், அந்த பொண்ணுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குடா. உன்னை புருஷனா அவ ஏத்துக்கிட்டா. சரியா? நீயும் அவள ஒய்ஃபா நினைச்சேனா இப்பமே கிளம்பி போய் வாமா அப்படின்னு அவளை கூட்டிட்டு வா. வந்து குடும்ப கடிக்கக்கூடிய வழிய பாரு. அதை விட்டுக்கிட்டு பத்திரத்துல சைன் போடணுமா, ஒரு மாசத்துல வீட்டுல கொண்டு விடணுமா, அவங்க வீட்டுல சந்தோஷமா இருக்கணுமா? டேய், அவங்க வீட்டுக்கு போனா அவ எப்படிடா சந்தோஷமா இருப்பா? கல்யாணத்துக்கு முன்னேனா ஓகே, கல்யாணம் ஆகிட்டுடா. ஒரு மாசம் இல்ல, ஒரு நாள் ஆனாலுமே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிட்டு. எப்பவுமே உன்னோட ஒய்ஃப் தான் அவளை சொல்லுவாங்க. தயவு செஞ்சு என்ன குழப்பாத. நானே ஆல்ரெடி குழம்பி இருக்கேன்.
ஆனா நீ சொல்றது எனக்கு சரியாதான் படுது. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா அவ என்கிட்ட நடந்துகிட்ட விதம், பேசின விதம், இப்போ ஊருக்கு போறப்ப பேசின விதம் கூட எல்லாம் நீ சொல்ற மாதிரிதான் இருக்குது. ஆனாலும் என்னவோ நான் தப்பு பண்ண மாதிரி என் மனசுல ஒரு கில்ட்டி ஃபீலாவே இருக்குது. குத்தவள நெஞ்சு என்னைக்குமே குறுக்க தான் செய்யும். நீ ஒரு தப்பு பண்ணிருக்க, அந்த தப்புக்கு நீ பிராயசித்தமா நினைச்சாலும் சரிதான், அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கறதா நினைச்சாலும் சரிதான், அந்த பொண்ணை நீ ஏத்துக்கிறதா செய்யணும். இதுதான் இந்த உலகம், சரியா? அந்த பொண்ணை ஏத்துக்கிட்டு உன் வாழ்க்கைய ஆரம்பி விக்ரம். இதை எப்பவுமே மனசுல வச்சுக்கோ. பூமாரி தான் உனக்கு எப்பவுமே நல்ல ஒரு வைஃப். உன்னை பாத்துக்கிறது அவ மட்டும் தான்டா. உன்னை பாத்துக்கிறது அவளால மட்டும்தான் முடியும். புரிஞ்சுக்க. கிளம்பி போடா. என்ன நம்ம வர சொல்லிக்கிட்டு தூங்கிட்டு இருக்கா? என்ன நடக்கு? வீட்ல யாரும் இல்ல. வீட்ல யாரும் இல்ல. இப்பதான் புரியுது எதுக்கு வர சொல்லிருப்பான்னு. இன்னைக்கு பார்ட்டி தான் மாப்ள. உடனே எல்லாத்தையும் போன் போடணுமே. சரி வேண்டாம், ஒரு வார்த்தை கேட்டுடுவோம். விக்ரம், விக்ரம், மாப்ள, என்னடா இருந்துட்டே தூங்குற? எதுக்கு வர சொன்ன? டேய், நீ எப்படா வந்த? நல்லா கேட்டா போ. நான் வந்து 10 நிமிஷம் ஆகுது. ஆமா, வீட்ல யாரும் இல்ல. எதுக்கு வர சொல்லிருக்க எனக்கு புரியுது. போன்லயே சொல்லிருந்தா எல்லாம் வாங்கிட்டு வந்து போலாம்ப்பா. ஆமா, நீனா இப்போ ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது இல்லையே. அப்ப எதுக்கு வர சொன்ன? இல்லடா, ஒரே குழப்பமா இருக்கு. எந்த முடிவு எடுக்கன்னு எனக்கே தெரியல. அதான் என்னை பத்தி தெரிஞ்ச எல்லாம் நீ மட்டும்தான். அதான் உன்கிட்ட சில விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும்னு தான் வர சொன்னேன். என்ன மாப்ள, என்ன டிஸ்கஸ் பண்ணணும் சொல்லுடா. என்ன பூமாரியை பத்தி தானே? பூமாரியோட சேர்ந்து வாழ போற அதுதானே? இதுக்கு தானே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எப்ப சொல்லுவேன் எப்ப சொல்லுவேன் ஆவலா. எப்ப பாரு டைவர்ஸ் டைவர்ஸ், எந்த லாயர் சீக்கிரம் டைவர்ஸ் தருவான் அப்படி இப்படின்னு கேட்கும் போதே எனக்கு கடுப்பாச்சு. தெரியும் அப்பெல்லாம் கேட்டாலும் கடைசி நீ இப்படி நல்ல முடிவாக எடுப்பேன்னு. நீ நண்பனாடா. சொல்லுடா, இது என்ன பாப்போம்? இல்ல மாப்ள, பூமாரி என்ற ஸ்டார்டிங்லயே டைவர்ஸ் கேட்டனாலதான் நான் அதை அப்ளை பண்ண முடிவு எடுத்தேன். நானும் இந்த முடிவு எடுக்கலடா. ஆனா ஆரம்பத்துல பூமாரி என்கிட்ட நடந்ததுக்கும் இப்ப நடந்துக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குடா. அவ கூட இப்படி சேர்ந்து வாழ அப்படின்னு எனக்குள்ள ஒரே குழப்பம். அதான் உன்கிட்ட கேட்கலான்னு. அடே, நல்ல வாயில வருதுடா. நீ இப்ப முடிவே எடுக்கலையா? முடிவு எடுக்காம என்ன கூப்பிட்டியா? இங்க பாரு விக்ரம், நீ ஆரம்பத்திலே இந்த டைவர்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிருந்தீங்க, இந்த கல்யாணத்துக்கு நான் சப்போர்ட்டா இருந்திருக்கவே மாட்டேன். உன் கூட இருந்தது எல்லாம் நான் தான். எனக்கே ரொம்ப கவலையா இருந்து இந்த பையன் இந்த பொண்ணை விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணானே. ஆனா டைவர்ஸ் டைவர்ஸ் கேட்டுட்டு இருக்கானே. இதுக்கு நம்ம இவனுக்கு இவ்வளவு எஃபெக்ட் போட்டு கல்யாணம் பண்ணி வச்சோம். அப்படிலாம் என் மண்டையில எவ்வளவு ஓடிட்டு இருந்து தெரியுமா? பண்ணது ரொம்ப பெரிய தப்பு விக்ரம். அப்படிலாம் இருக்க கூடாது. அவன் பொண்ணு கிடைக்காம இந்த காலத்துல எவ்வளவு கஷ்டத்துல தெரியாங்கன்னு தெரியுமா உனக்கு? நல்ல பொண்ணு வந்திருக்கு, நீ என்னமோ சீன் போட்டுட்டு இருக்க. இங்க பாரு, ஒழுங்கா அந்த பொண்ணு கூட குடும்பத்தோட வழிய பாரு. இல்ல நானே உங்க வீட்டுல போய் எல்லாம் சொல்லி கொடுத்துருவேன், அதையும் பாத்துக்க. அப்போ பூமாரி கூட வாழ்க்கை ஆரம்பிக்கலாம்னு சொல்றியா? இதுல என்னடா கேக்கும்? நீ ஒண்ணு அந்த பொண்ணை பிடிக்காம ஒண்ணும் கல்யாணம் பண்ணல. நான் சொல்லதுக்கு என்ன, உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சவன் நான் மட்டும்தான். உனக்கு காலேஜ்ல இருந்தே நிறைய ப்ரப்போஸ் ஒன்ன தேடி தான் வந்திருக்கே தவிர நீ ஏன் எந்த பொண்ணுடைய ப்ரப்போஸ் பண்ணதில்ல. அனிதா கூட அவளா ப்ரப்போஸ் பண்ணதானே? நீ ஒன்னும் தத்தளமும் பெரிய அவளை சுத்தலையே. அப்படி இருந்து பழகினால இந்த பொண்ணு உன்னை பார்த்து ப்ரப்போஸ் பண்ணாம திட்டி திட்டி விட்டால, அதோட எஃபெக்ட் தான் உனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிட்டு. ஆனா நீ என்ன பண்ணிட்ட? அத வெறுப்பா கன்வெர்ட் பண்ணிட்ட. கன்வெர்ட் பண்ணி இதான் சாக்குன்னு கல்யாணம் பண்ணிட்ட. இதுதான் விஷயம். பிடிக்காமலாம் நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணல மாப்ள. ஆள் மனசுல கேட்டு பாரு, எல்லா டீடைல்ஸும் சொல்லும். ஏன்ட்ட நீ இல்லைன்னு சொல்லலாம், ஆனா அது உண்மை கிடையாது. இங்க பாரு விக்ரம், அதை இதையும் போட்டு மனசை போட்டு குழப்பிட்டு கிடக்காத. ஆமா, பூமாரிங்க? பூமாரி அவங்க வீட்டுக்கு போயிருக்கா. சும்மா போகல, கோயில் ஃபங்க்ஷனுக்காக போயிருக்கா. என்னையும் கூப்பிட்டா. எனக்கு போக ஆசைதான், பட் என்னமோ மனசுக்குள்ள ஒரு கில்ட்டி ஃபீல், அதான் போகல. ஆனா அவன் ஒண்ணு சொல்லிட்டு போனான், நீங்களா வந்து என்ன கூப்பிட்டாதான் நான் வருவேன், இல்ல வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு தான் போனான். அதான் என்ன பண்ண, டேடியும் மம்மியும் கூட அங்கதான் போயிருக்காங்க. போகவா என்னன்னு யோசனையா இருக்குது. அடே, இன்னும்டா யோசிச்சிட்டு இருக்க? அப்படி நீ யோசிக்க என்னதான் இருக்கும் எனக்கே தெரியல. பாரு இந்தி, முதல்ல போய் கிளம்பு. கிளம்பி அவளை போய் கூட்டி வரக்கூடிய வழியை பாரு, போ. அப்போ போகவாடா, ஒண்ணும் இல்ல. பாரு மாப்ள,
நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, நீயே கெடுத்துக்கிடாத. முத கிளம்பு, போய் சிஸ்டர் கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வந்து வாழ்க்கை நடத்த பாரு. சரியா? நான் போறேன். அங்க போயிட்டு எனக்கு கால் பண்றேன், வீடியோ கால். ஓகே? தவிச்சு தவிச்சு உருகி உருகி கிடந்த மனசு பறந்து போகுதே. மனச புடிச்சு கசக்கி பழிஞ்சு பயந்து கிடந்த பழைய நினைவு விலகி ஓடுதே. பூங்காற்று விசிறியாக மாற பூவார என்னை தேடி வந்து